வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. போன வீடியோல நம்ம வந்துட்டு என்னென்ன மிஷினரி என்னென்ன ப்ராடக்ட் பண்றோம்னு பார்த்தோம். இப்போ நீங்க இந்த மிஷின் சப்ளை பண்றீங்களா, அதுக்கு என்னென்ன அட்டென்ஷன் கொடுக்குறீங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு மிஷின் நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேம்மா. இப்போ வந்து அதுக்கு உண்டான ஸ்பேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரோட்டரி சுவிட்ச், ரெண்டாவது வந்து கிளே லிங்க், மூணாவது வந்து ஒயரு, நாலாவது வந்து சிலீவ், அதுக்கு அஞ்சாவது வந்து ஆயில். இது 5 பிளேஸ்மெண்ட் மட்டும் ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்குறோம்மா. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கோ அவங்களுக்கு வந்து 1 இயர் ஆஃப்டர் 1 இயர் கழிச்சு இது 5மே யூஸ் ஆகும். இது 5மே வந்து எந்த கம்பெனியுமே இன்னும் கொடுக்கல. ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஆயில் மட்டும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கோ ஆயிலோட சேர்த்து இது 5 பொருளுமே நம்ம வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். இப்போ வந்து 3 வருஷத்துக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்ம கொடுக்குறோம். நம்ம கம்பெனில இருந்து ஸ்பேர் போயிட்டு தான் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம எல்லா கம்பெனியும் மாதிரி 1 வருஷம் கழிச்சு எல்லாமே வந்து அவங்க வந்து கடைக்கு போய் வாங்கிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம பர்டிகுலரா 3 வருஷத்துக்கு கொடுக்கறதுனால அவங்க 3 வருஷத்துக்கு நம்ம கொடுக்கறது 1 இயர் வாரண்டி தான். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு வந்து நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து 3 வருஷம் கம்பெனிக்கு தொடர்புக்கும் அப்பாற்பட்டு அவங்களே எல்லா ஒர்க்கும் அவங்களே பாத்துக்குவாங்க. 3 வருஷம் கழிச்சு தான் நம்மளை என்ட்ரியே உள்ள விடுவாங்க. சார் எங்களுக்கு வந்து ஸ்பேர்ஸ் வந்து கம்மியாயிருச்சு, எங்களுக்கு ஸ்பேர்ஸ் கொடுங்க, அப்பதான் வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ எல்லா கம்பெனியுமே நம்ம கொடுக்குற மிஷின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்மள்ட்ட வந்து வருவாங்க, சர்வீஸ்க்கே வருவாங்க. இந்த சக்சஸ்ஃபுல்லான ஃபீல்டுல உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா சேர்த்து 23 வருஷங்க. ஹைட்ராலிக் அண்ட் நுமாட்டிக். இது பார்க்க மட்டும் நம்ம பண்றது இல்லைங்க. இதுக்கு மேலே எல்லாம் மிஷின் இருக்கு. ஹைட்ராலிக்னாலே ஹைட்ராலிக் கம்ப்ரஸர் இருக்கு, ஹைட்ராலிக் போரிங் இருக்கு, ஹைட்ராலிக்ல வந்துட்டு ஜேசிபி இருக்கு. ஸோ எல்லா மிஷின் ஹைட்ராலிக்ல உள்ள எல்லாமே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அப்படின்றப்ப ஹைட்ராலிக்கும் பண்றோம், நுமாட்டிக்னு ஒன்று இருக்கு, நுமாட்டிக்கும் பண்றோம். அது வந்து ஏர் கம்ப்ரஸரெல்லாம் இயங்கக்கூடியது. இது ரெண்டுத்துலயுமே வந்து 23 வருஷம் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால பாக்குமட்ட ஹைட்ராலிக் மிஷின் வந்து குழந்தை மாதிரி. அது சரி, அது வந்து கை குழந்தை மாதிரி நம்மளுக்கு. அதாவது எப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பார்த்து கரெக்டா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஆயில் கம்மியாகும், அது தெரியாது. அதாவது மோட்டர் ஓடுற சத்தத்தை வச்சே நம்ம பசங்க வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆயில் கம்மியா இருக்கு, காயில் அடி வாங்கியிருக்கு, இல்ல வந்துட்டு கண்டென்சர் ஏதோ ஃபால்ட் ஆக போகுது அப்படின்னு எல்லாமே சொல்லிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக்கை பொறுத்த வரைக்கும் நுமாட்டிக்கும் பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுத்துக்கும் என்ன உள்ள வேறுபாடு அப்படின்னா, நுமாட்டிக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா காத்துல வந்து இயங்கக்கூடியது, ஹைட்ராலிக்ன்றது ஆயில்ல வந்து இயங்கக்கூடியது. ஸோ அப்படின்றப்ப ஹைட்ராலிக் பெஸ்டா நுமாட்டிக் பெஸ்டா அப்படின்றப்ப ஹைட்ராலிக் தான் பெஸ்ட். ஏன்னா இது வந்து லோவஸ்ட் கரண்ட், அது வந்து ஹையஸ்ட் கரண்ட். எப்படின்னு பாத்தீங்கன்னா நுமாட்டிக்ல வந்து கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டே இருக்கணும் 24 ஹவர்ஸ். ஹைட்ராலிக்ல அப்படி இல்லை. நீங்க ஹீட்டரை போட்டதுக்கு அப்புறம் தான், ஹீட்டர் சூடானதுக்கு அப்புறம் தான், மட்டையெல்லாம் கழுவிட்டு அதுக்கடுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க மோட்டரை ரன் பண்ண போறீங்க. ஸோ ஹைட்ராலிக் வந்து பெஸ்ட். நுமாட்டிக் வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி லெவல்ல நுமாட்டிக் வந்து பெஸ்ட். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில ஹைட்ராலிக் தான் பெஸ்ட். நம்ம கஸ்டமர் நம்ம கிட்ட மிஷின் வாங்கிட்டு போறாங்களா, அந்த மிஷின் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த 1 இயருக்கு நம்ம என்னென்ன சர்வீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம், அதுவும் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே ஃப்ரீயா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 1 இயருக்கு வந்து கழிச்சு அவங்களுக்கு வந்து ரோட்டரி சுவிட்ச்ல இருந்து எல்லாமே ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கோம்னு சொன்னோம் இல்லையா. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸே நம்ம பண்ணி தரோம். ஆர்டினரி சர்வீஸ், ஜெனரல் சர்வீஸ், பேக்கேஜ் சர்வீஸ், ஆயில் செக்கிங், டை அலைன்மெண்ட், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம முழுக்க வந்து ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எதுக்குமே சுத்தமா நம்ம வந்து காசுங்கிறது கேட்கறதே இல்லை, பைசாங்கிறது நம்ம வாங்குறதே இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் சர்வீஸ்லயும் வந்து நம்ம எல்லாமே கொண்டு வந்துடுறோம். ரோட்டரி சுவிட்ச் பாக்ஸ், ஸ்ப்ரிங் அலைன்மெண்ட், டை அலைன்மெண்ட், அதுக்கு கீழே வந்து கேஸ் சிலிண்டர், நடுவில் வந்து கேஸ் சிலிண்டர், அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆயில் டிசி வால்வு, அதுக்கடுத்து வந்து பெடல் ஸ்ப்ரிங். இது எல்லாமே ஸ்ப்ரிங் வந்து அலைன்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து டிசி வால்வ் செக்கிங் பண்ணி கொடுத்துட்றோம். டிசி வால்வுல மீட்டர் வச்சு அடிச்சு பாக்குறோம் எங்கேயும் லீக்கேஜ் இருக்கா இல்லையான்ட்டு. அதுக்கடுத்து வந்து நம்ம செக் பண்ணி தரவா செக் பண்ணி தான் மக்களுக்கு வந்து நம்ம கொடுக்கறது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மோட்டர்ல இருக்கிற பம்பு ஃபுல்லா வந்து நம்ம வந்து தரவா செக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோமா. இது எல்லாமே அத்தனை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நம்ம எல்லாமே வந்து ஃப்ரீயா தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் செக், பம்பு, வால்வு எல்லாமே வந்து டிசி வால்வுல இருந்து உள்ள சுவிட்ச் வரைக்கும் நம்ம எல்லாமே செட் பண்ணி கொடுத்துட்றோம். இதையும் செக் பண்ணி ஃப்ரீ செக்கிங் தான் நம்ம பண்ணி தரோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேராமீட்டர் வச்சு ஆயில் மீட்டர் வச்சிருக்கோம். அதுக்கடுத்து வந்துட்டு உள்ள வந்து வால்வு கேரேஜ் வச்சிருக்கோம், உள்ள டிசி வால்வு வச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டை கட்டிங் ஆகல அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த வால்வு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா டை கட்டிங் ஆயிரும். ஒரு சிலர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வந்து எங்களுக்கு டெம்பர் ஆகல, ஒரு சில கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா இந்த வால்வெல்லாம் வைக்க மாட்டாங்க. நம்ம எல்லா வால்வுமே ஆல்ரெடி ப்ரெஷர் வால்வு, எல்லா ஆயில் ப்ரெஷர் வால்வு எல்லாமே வச்சுதான் தரோம்.
ஸோ அப்படின்றப்ப வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ரெஷர் வால்வுல ஒரு இன்ச்சு ஒரு ரவுண்டு சுத்துனீங்கனாலே, ஒரு எம்எம் 1 இன்ச்ல சுத்துனீங்கனாலே ப்ரெஷர் கப்புன்னு ஏறிக்கும். ஏறினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அழகா லீட் வெட்டி தனியா தட்டு வெளியே வந்துடும். அதெல்லாம் ஒரு சில கம்பெனில வைக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சில கம்பெனில வைக்கிறாங்க, நான் தப்பு சொல்லலை, எல்லா கம்பெனியுமே நான் தப்பு சொல்லலை. ஒரு சில கம்பெனில மட்டும்தான் வைக்க மாட்டேங்கிறாங்க. மீதி எல்லா கம்பெனிலுமே கரெக்டா வச்சு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மக்கள் வந்து இந்த பாக்கு மட்டை வேஸ்டேஜ் என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தூக்கி தான் வேஸ்டா தான் போடுறாங்க. அது வந்து வயலுக்கு வந்து உரமா போடும், ஒன்னாவது. ரெண்டாவது வந்து நம்மளே வந்து ரோஜா பூ செடி, அதுக்கடுத்து டேபிள் ரோஸ் செடி, அது எல்லாத்துக்குமே நம்ம உரமா வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாக்கு மட்டை வேஸ்டேஜ் வச்சு அதை வந்து நம்ம வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோமா. இதுல வந்து மிக்ஸ்டு வந்து பாத்தீங்கன்னா வெறும் பாக்கு மட்டை மட்டும்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து வந்து கேரேஜ்ல வந்து டீ தூள் வேஸ்டேஜ், ஆனா டீ தூள், அதுக்கடுத்து மாட்டு சாணம், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மண் உரம்னு தனியா சொசைட்டில கூட்டுறவுல கொடுப்பாங்க. அது கொஞ்சம் வாங்கி மிக்ஸ் பண்ணி போட்டுட்டீங்கன்னா ரோஸ்லாம் வந்து அவ்வளவு அழகழகா வளருது. ஸோ இது வந்து பாக்கு மட்டை உரம். 1 கிலோ வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட நம்ம வந்து கொடுக்குறது வெறும் 50 ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம். 1 கிலோவே 50 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். நல்லா வளர்ந்துட்டு தான் இருக்கு. இது வந்து பாக்கு மட்டை உரம். வெண்டிக்காய் செடிக்கு போடலாம், கொத்தமல்லிக்கு போடலாம், எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். இதை நிறைய வாங்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால பாக்கு மட்டை உரம்னு தனியாவே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பாக்கு மட்டை பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அமௌண்ட் தான். எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் இல்லைன்னே சொல்ல முடியாது. எல்லாமே வந்து அமௌண்ட் தான். இந்த உரத்துல வளர்ந்த பப்பாளி கண்ணை பாத்தீங்கன்னா நல்லா பொசு நாட்டு உரம்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த கலப்படமும் கிடையாது, ஒன்லி ஆர்கானிக் மட்டும்தான். இதுல வளர்ந்த ஒரு பப்பாளி மரத்தை தான் இதுல வளர்த்துருக்கோம் நாங்க. இதுல வளர்ந்த ஒரு பப்பாளி மரத்தை தான் நம்ம இப்ப காட்ட போறோம். அப்படியே மேல பாருங்க, எவ்வளவு பெரிய காய் காய்ச்சதுன்னு பாருங்க. பழுக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா தெரியும், சட்டி காயின்னு சொல்லுவாங்க பப்பாளியில வந்து. இது வந்து பெருங்காய். இது வந்து எங்கேயுமே கிடைக்காது. ஒரு பப்பாளி பழமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிலோ வரும். தர்பூசணி மாதிரி இருக்குங்களா. இதெல்லாம் வெறும் பாக்கு மட்டை உரத்துல தான் வளர்ந்தது. வெறும் பாக்கு மட்டை உரம் தான், வேற எதுவுமே நாங்க இதுக்கு போடலை, கன்சிடரே பண்ணலை. நன்றி, வணக்கம்.